PV நரசிம்மராவ் காங்கிரஸ் பிரதமர் அல்ல, அவர் பாஜக பிரதமர். மணிசங்கர் ஐயர் பரபரப்பு கருத்து. பின்னணி என்ன? இந்தியாவின் 9வது பிரதமராக பதவியேற்றவர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினரான ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த PV நரசிம்மராவ். 1991 ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக நரசிம்மராவ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று நரசிம்மராவ் பிரதமரானார். 5 ஆண்டுகள் பிரதமராக பதவி வகித்தார். அதன் பிறகு 1995 ஆண்டு நடந்த தேர்தலில் முதல் பாஜக பிரதமராக அடல் பிகாரி வாஜ்பாய் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நிலையில் மூத்த காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மணிசங்கர் ஐயர் கடந்த புதன்கிழமை தனது சுயசரிதையான மெமரிஸ் ஆஃப் அ மாவ்ரிக் த ஃபர்ஸ்ட் 50 இயர்ஸ் 1941-1991 என்ற நூலை வெளியிட்டார். அப்பொழுது பேசிய அவர், இந்தியாவின் முன்னாள் பிரதமர் PV நரசிம்மராவ் தான் இந்தியாவின் முதல் பாஜக பிரதமர். நான் இதை இன்றல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பு என்னால் எழுதப்பட்ட வேறொரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். அவர் காங்கிரஸை சேர்ந்தவர்களான எங்களுடையவர் அல்ல. இன்றும் நான் கூறியதில் உறுதியாக இருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரை பாஜகவுடன் தொடர்புபடுத்தியது தற்பொழுது சர்ச்சையாகியிருக்கிறது. இதற்கு பதிலளித்த பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா, காங்கிரஸ் தலைவர் நேரு குடும்பத்தினரின் வேண்டுகோளின் பேரில் மணிசங்கர் ஐயர் அப்படி கூறியிருக்கலாம். காங்கிரசின் காந்தி குடும்பம் பிரதமராக காங்கிரஸை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் தங்களின் குடும்பத்திற்கு வெளியே யாரும் பிரதமராகுவதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. அதனால்தான் PV நரசிம்மராவ் பாஜகவை சேர்ந்தவர் என்று மணிசங்கர் ஐயர் சொல்ல வைக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிவித்திருந்தார். மத்தியில் காங்கிரஸ் பிரதமராக PV நரசிம்மராவ் இருந்த பொழுதுதான் 1992 பாபர் மசூதி இடிப்பும் அதைத் தொடர்ந்த கலவரமும் நடந்தது. 1995 ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்து பாஜகவின் முதல் பிரதமராக வாஜ்பாய் பொறுப்பேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.